அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருந்தது. கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கோயம்பேட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதவித்தொகை உயர்த்தி வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கோட்டை முற்றுகை போராட்டம் நடத்துவதாக அறிவித்த மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் கோயம்பேட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பாக இன்று கோட்டையை நோக்கி தொடர் முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை போன்று தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுடைய ஊனத்தின் தீவிரத்தை பொறுத்து மாதாந்திர உதவித்தொகையை 6,000, 10,000, 15,000 உயர்த்தி வழங்க வேண்டும். வருவாய்த்துறை மற்றும் மாற்றுத்திறனாளி நலத்துறை என இரண்டிலும் உதவிகளுக்காக விண்ணப்பித்து ஓராண்டுக்கு மேலாக காத்திருப்பவர்கள் மற்றும் பொருத்தமான காரணமின்றி ஏற்கனவே உதவித்தொகை பெற்று வந்து நிறுத்தப்பட்டவர்கள் என சுமார் 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கோட்டையை நோக்கி தொடர் போராட்டத்தை அறிவித்து இன்று பேருந்துகள் மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வருகை தந்தார்கள். அவர்களை போலீசார் தற்போது பேருந்து நிலையங்களை தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். போலீசார் கைது செய்வதை அறிந்து அவர்கள் தொடர் போராட்டத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கோயம்பேடு பேருந்து நிலைய வளாகத்திலே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் கைது செய்வதை அறிந்து அவர்கள் கீழே படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 300க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தற்போது கூடி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.